ஹாய், நான் உங்கள் மைக்கேல். இது உங்கள் வாட் இஃப் சாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனுப்பின மூவிஸில் எனக்கு பிடிச்ச மூவியில் உள்ள ஃபேவரட் சீன்ஸ் அண்ட் நான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பார்க்குற சீன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு 10 சீட் இருக்கும். இதில் வந்து ஒரு 10 மூவிஸ் இருக்கும். அந்த மூவிஸோட நேம்ஸ் ஆரம்பிச்சுட்டு நான் அந்த மூவியில் என்னோடய ஃபேவரட் சீன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் மூவி என்னங்கிறத நான் சொல்கிறேன். என்னோடய ஃபேவரட் ஜானர் என்னென்னா, நான் வந்து அதிகமாக ஆக்ஷன் ஜானர் சைடு போக மாட்டேன். அதுக்குன்னு பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அது பார்ப்பேன். பட் என்னோடய ஃபேவரட் ஜானர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஃபேவரட் ஜானருங்கிறது வந்து லவ், ரொமான்ஸ் அந்த ஜானரில் தான் இருக்கும். என்னோடய ஃபேவரட் மூவி இதில் வர்றது என்னென்னா, நம்ம விஜய் அண்ணா நடித்த சச்சின் மூவி தான் வரும். ஏன்னா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுன்னா விஜயோட ஆக்டிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு ஹீரோயினியோட அந்த மூவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் அந்த ஹீரோயினியை வந்து இன்ட்ரோ பண்ணுற சீனாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த ரெயினில் நனைஞ்சிட்டு இருக்கும்ச்சில் ஹீரோயினியை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க கரெக்டாக, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்ச என்னென்னா, லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் நல்லாயிருக்கும். ஒரு எமோஷ்னல் அண்டு லவ்வோடு முடிச்சிருப்பாங்க. இதுதான் என்னோடய ஃபேவரட் மூவி. அண்ட் நான் இந்த சீட்டில் இருக்கிற மூவிஸ் ஒவ்வொன்றே நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு மூவிஸ் கில்லி. எனக்கு கில்லின்னு ஞாபகம் வந்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்ம முத்துப்பாண்டி தான். நான் வந்து விஜய் எவ்வளோ ரசித்தேனோ அதை விட அதிகமாக முத்துப்பாண்டி ஆக்டிங்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் வந்து இந்த முத்துப்பாண்டி வர்ற எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக சொல்லணுன்னா, அந்த ஹீரோயினி வீட்டில் பேச போச்சுல, ஹீரோயினி மாடி மேலே இருப்பாங்க. நம்ம முத்துப்பாண்டி சார் அப்படியே கூலிங் கிளாஸை போட்டு ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த முத்துப்பாண்டி டயலாக்லாம் அடிக்கடி எங்கேயாவது யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய காலேஜ்லேயா இருக்கட்டும், எங்கேயாவது அந்த முத்துப்பாண்டி டயலாக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த டயலாக் வந்து அப்படியே மண்டக்குள்ளே எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன் என்னென்னா, ஹீரோயினி வந்து விஜய் விட்டு ஏர்போர்ட்டுக்கு போவாங்க கரெக்டாக, அந்த சீன் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு எமோஷ்னலாக முடிச்சிருப்பான். ஒரு லைக் எப்படி சொல்ல, இது வரைக்கும் 2 பேருமே லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட்டு அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது லாஸ்ட்டு விஜய்க்கு அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட் படம் என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவிஸ் ஜெயிலர். ஜெயிலர்னு எடுத்துட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அனிருத்தோட பிஜிஎம் அண்ட் தலைவரோட என்ட்ரி தான். அந்த 2023 அனிருத்துக்கு தான் அப்படின்னு காட்டின ஒரு பெஸ்ட்டு பிஜிஎம் தான் அந்த ஜெயிலரில் வந்தது. அந்த தலைவரோட என்ட்ரி எல்லாமே அப்படியே மரல விடும். அதுலேயும் வில்லனை பார்க்க தலைவர் அந்த மகேந்திரா ஸ்கைலோவில் வருவார் பார்க்கணும். வந்து அப்படியே இறங்கும்ச்சில் ஒரு ஸ்லோ மோஷன் பிஜிஎம், அப்புறம் அப்படியே வில்லனோட அடியாளுக்க எல்லோரும் அப்படியே ரஜினி பின்னாடி போகிறது, அப்படியே கூஸ்பம்ப் அப்படியே சொல்ல முடியல. எனக்கு இப்போவுமே ரொம்ப கூஸ்பம்ப் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிஜிஎம் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் மூவி என்னென்னா வேதாளம். வேதாளம்னு வந்துட்டாலே நம்ம அஜித் ஆக்டிங் தான் எப்போவுமே. வேதாளம்னாலே அஜித் தான். நான் வந்து அப்படியே அடிக்ட் ஆகிருப்பேன். அதுவும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஊடால நடக்கும் பாருங்கள் அஜித்துக்கு. அப்படி அந்த ஒரு போட் ஃபைட் சீனில் அப்படியே அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே பாவமாக அப்படியே மூஞ்சி வச்சுருப்பார். அப்படியே திடீர்னு ஒரு வில்ல சிரிப்பார் பாருங்க, அப்படி இருக்குங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே ஏறுங்க அப்படியே ஒரு மாதிரி. அப்படியே அஜித்தோட ஆக்டிங்கு அண்ட் அஜித்தோட டைலாக்கு, ஒரு வில்லனிசம், அதாவது ஹீரோவை வில்லனாக காட்டுற ஒரு பெஸ்ட்டு மூவினா அஜித் நடித்த மூவி எல்லாமே நல்லாயிருக்கும். வேதாளமாக இருக்கட்டும், மங்காத்தாலாம் அப்படியே மண்டக்குள்ளே ஓடுற சீனு, அதுலேயும் லாஸ்ட்டு ஃபைனல் எண்டிங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவி என்னென்னா அஞ்சான் ரிலீஸ் ஆன டைம் நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருந்த மூவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஞ்சான் மூவி நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் வந்து அதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த டூத் ஸ்டிக்கை வாயில் வைக்கிறது, அது டூத் ஸ்டிக்லாம் எங்களுக்கெலாம் அப்போ கிடைக்காது, எங்கேயாவது கிடைக்கும், ரேராக கிடைக்கும். அந்த டூத் ஸ்டிக் அப்படியே வாயில் வச்சுட்டு வருவோம். அப்புறம் அந்த அஞ்சான் செயினெல்லாம் காசு சேவ் பண்ணியோ வாங்குவோம். அப்போ பாக்கெட் மணி 5 ரூபா தான் தருவாங்க. அந்த 5 ரூபாயை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த செயின் வந்து 70 ரூபா சம்திங் வந்துச்சு. அப்போது நாங்கள் அந்த பாக்கெட் மணியை கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த செயின் வாங்குவோம். வாங்கி போட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போட்டு போவோம். பிடி வாத்தியார் பிடிக்கிடுவார். அப்புறம் அவ்வளோதான், 70 ரூபா நாமும். அப்புறம் அந்த அஞ்சானில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா, ஓடாவில் ஒரு அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் கரெக்டாக. அந்த கிருஷ்ணனுன்ட்டு அஞ்சான் வந்திருப்பாங்க.
அப்புறம் திடீர்னு வில்லனெல்லாம் அடித்து போட்டுட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக் வந்து என்னென்னா, 2 புல்லட் நெஞ்சில் இருக்குன்னா ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன் நினைச்சியா? ராஜுடா, நான் சாகணும் அதை நான் தான் முடிவு பண்ணும், நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும். இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக் வந்து அந்த இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி வர சீன்ஸ் எல்லாமே வேறு லெவல் கிளாசிக்காக இருக்கும். அண்டு நமக்கே தெரியாது, நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த படம் பார்க்க முச்சில் ஓகே ஒருவேளை அவன் தம்பி தான் போல், கிருஷ்ணன் தான் போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த இன்ட்ரோல் சீனுக்கு அப்புறம் தான் வேறு லெவல். அஞ்சான் ஆக்டிங் எல்லாமே தரமாக கொடுத்துருப்பாங்க. அஞ்சான் மூவிங்கிறது ஒரு கோட்டட் மூவியாக இருந்துச்சு. எனக்கு அந்த மூவியில் ரொம்ப பிடிச்சதே அந்த சூர்யாவோட ஆக்டிங், அதுதான். நெக்ஸ்ட் மூவி என்னென்னா கோப்ரா. எனக்கு கோப்ராவில் வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ் மட்டும்தான். வேறு கோப்ராவில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் அந்த இதில் பிடிச்சதுன்னா, அவன் வந்து ஒரு ஃபாரினில் போய் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்களை கொல்ல போவான். அப்போ வந்து அவன் வந்துருக்கிறது தெரிஞ்ச போலீஸ்காரங்க வந்து மொத்தமாக சேர்ந்து அவங்கள செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் வந்து ஒரு டிவி கேமராமேன் வேஷத்தில் போயிருப்பான். அப்போ ஒரு யோசிப்பான், அது வந்து என்னென்னா, நம்ம அந்த கீழே ட்ரைனேஜில் வந்து ஆசிட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இது வந்து கெட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் ஆசிட் மாதிரி வரும், அதில் ஃபயர் ஃப்ளேம் பண்ணிவிட்டா அது பாம் மாதிரி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்விங் அட் அ டைமில் வந்து அவன் எல்லா முடிவும் எடுப்பான். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ் பிடிக்கும். அந்த பாட்டு, அந்த கோப்ரா சாங்ஸ் எல்லாமே, அந்த ஃபஸ்ட்டு வர்ற அந்த கோப்ரா சாங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மூவி வந்து கேஜிஎஃப். கேஜிஎஃப்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து ரொம்ப ஃபைட்டு. அது எல்லாமே கேஜிஎஃப் ஃபுல்லாகவே ஃபைட்டாக இருக்கும். பட் அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஃபைட்டு வந்து என்னென்னா, அந்த ஒரு கண்ணு தெரியாத கிழவன் வந்து கண்ணு தெரிஞ்சவன் மாதிரி நடிச்சிட்டே இருப்பான். அப்போ அடுத்து அவனை வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை கொல்ல கொண்டு போவாங்க. அப்போ நம்ம யாஷ் வந்து ஒன்று பண்ணுவார், அது சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. அது வந்து பாட்டாக கேட்டாலும் சரி, படமாக பார்த்தாலும் சரி, அந்த சீனெல்லாம் நான் இது வரைக்கும் ஒரு 30-40 தடவை லூப்பிங்கில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே அந்த சின்ன சுத்தியில் வேலை வச்சுருப்பார், அதை அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நவுண்டு போய் அந்த பெரிய சுத்தியில் எடுத்து அங்கே இருக்கிற அடியாட்களை அடிப்பார் தெரியுமா, அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் ஃபைட்டாகவே அந்த படம் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஃபைட்னா இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் மூவிஸ் சில்லுன்னு ஒரு காதல். இது வந்து இப்போ பார்த்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவியாக தான் இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் ரொமான்டிக் அண்ட் லவ் மூவியாக இருக்குது. நான் வந்து லவ் மூவி பார்த்ததில் சில்லுன்னு ஒரு காதல் வந்து 5th 6th பார்த்தேன். அது இன்னுமே என்னோடய ஃபேவரட் ப்ளேலிஸ்ட்டில் கிடக்கும். வந்து அவங்க மேரேஜ் ஆன ஒய்ஃப் வந்து, சூர்யாவோட ஒய்ஃப் வந்து அந்த டைரி எடுத்து வாசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வந்து என்னோடய ஃபேவரட் சீன் என்னென்னா, அந்த காலேஜ் சூர்யா வர்ற சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலேஜில் இருக்கிற சூர்யா கொஞ்சம் ரக்கடாக, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த ஃபேமிலி மேன் இருக்கிற சூர்யா கொஞ்சம் போராக அந்த மாதிரி இருக்கும். அந்த காலேஜ் சூர்யா வந்து ரக்கடாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சூர்யாவோட என்ட்ரியே, அந்த காலேஜ் சூர்யாவோட என்ட்ரியை ஒரு வேறு லெவலில் காட்டுவாங்க. ஒரு சீனியர் வந்து அடிச்சுட்டு வருவான், சூர்யா வந்து அடித்து சண்டை ஒரு ஃபைட் சீனோட தான் நம்ம ரக்கட் சூர்யா அப்படியே காலேஜ் சூர்யாவே காட்டுவாங்க. அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வர்ற லவ் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச சாங்னால் அந்த நியூயார்க் நகரம், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து எவ்வளோ தனியாக இருக்கும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான், ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே சூப்பராக போயிருக்கும் அந்த படத்தில். நெக்ஸ்ட் மூவிஸ் வாரணமாயிரம். வாரணமாயிரம் இஸ் ஒன் ஆஃப் அ ஃபேவரட் மூவிங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த மூவி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் டாப் லிஸ்ட்டில். எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காது. அதிலே ஸ்பெசிஃபிக்காக அந்த வாரணமாயிரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினியை ட்ரெயினில் மீட் பண்ணுற சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஹீரோயினியை பார்த்தோன்னே என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக இருப்பான், அப்படியே ஹார்ட்டில் அப்படியே கையை வச்சு தட்டிகிட்டு இருப்பான், அது எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அவனோட அந்த ஜிம் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்க முச்சில், அதுக்கப்புறம் திருப்பி ட்ரக்ஸிலேருந்து அப்புறம் திருப்பி வெளியே வந்து அப்புறம் ஜிம்மு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்போம், அது தரமாக இருக்கும். அப்படி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பேற்றி அந்த சீனெல்லாம் பார்க்க நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்புறம் அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச சாங் என்னென்னா, அந்த அப்பா சூர்யாவோட எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாட்டு வரும், முந்தினா பாட்டு.
அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அந்த பாட்டு வந்து எப்போவுமே என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்டு அந்த பாட்டை நான் வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பேன். அந்த பாட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவோ தெரில, அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மூவி இஸ் மான் கராத்தே. மான் கராத்தே சிவகார்த்திகேயன் நடித்தது. அண்ட் எஸ்கேயோட ஆக்டிங், சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் மான் கராத்தேல. அண்டு ஃபுல்லாகவே காமெடியாக கொண்டு போனாலும் லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பான். அவனோட சிவகார்த்திகேயன் வந்து ஓகே இது வரைக்கும் ஃபன்னாக பாக்ஸிங் பண்ணது போதும், ஒன்று சீரியஸாக எடுக்கும்னு சொல்லிட்டு சீரியஸாக பாக்ஸிங் பண்ணுவான். என்னோடய ஃபேவரட் சீன் எல்லாமே அதில் தான் வரும். அந்த லாஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கட்டும், லாஸ்ட்டு வில்லனை ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கோச்சிட்ட சொல்லுவான் தெரியுமா, நான் வந்து அவனை 2 அடி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது சூப்பராக இருக்கும். அந்த கோச் வந்து சொல்லுவாங்க, நீ அவன் அவன் உனக்கு செய்யணும்னு நினச்சது நீ அவனுக்கு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட்டு ஃபைட்டு ஃபுல்லாகவே இப்படி மோட்டிவேஷனாக போகும். அதாவது எப்படி சொல்ல, ஒன்றுமே தெரியாத சிவகார்த்திகேயன், பாக்ஸிங்னு என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை சிவகார்த்திகேயன்லேருந்து திடீர்னு ஒரு லவ்வுக்காண்டி சண்டைக்கு போகிற ஒரு சிவகார்த்திகேயனை கொண்டு காட்டுவாங்க. அது நல்லாயிருக்கும். அதில் வந்து அனிருத்தோட பிஜிஎம் எல்லாமே கொண்டு விட்ருப்பார் அதில். நெக்ஸ்ட் மூவி இஸ் டான். டான் வந்து எங்களோட, அதாவது இன்ஜினியரிங் பசங்களோட ரொம்ப அட்டாச்சான மூவியாக இருக்கும். நாங்கள் அந்த டான் மூவியை பார்த்ததே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தோம். நாங்கள் வந்து யாருமே தேட்டர் போய், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தேட்டர் போய் பார்க்கல. ஓடிடியில் கரெக்டாக ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆகி மறுநாள் எங்களுக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு. நாங்கள் யாருமே அந்த எக்ஸாமுக்கு படிக்கல. அந்த டான் மூவியை ஏற்றி வச்சு நான் அப்புறம் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா, ஒரு பையன் வீட்டில் போய் மாடி மேலே போய் படிக்கிறோன்ட்டு அந்த டான் மூவியை மொபைலில் ஓட விட்டுட்டு ஒரு பெப்சி கேனு அண்ட் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சுட்டு டான் மூவி அப்படியே மொபைலில் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே அதை பார்த்துட்டு பெப்சியும் சிப்ஸையும் சாப்பிட்டுட்டு ஓடிட்டுருந்தோம். நாளைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்னால் இன்றைக்கி நாங்கள் டான் மூவி பார்த்துட்ருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு. டான் மூவியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீனுனா எஸ்ஜே சூர்யா வர எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த எஸ்ஜே சூர்யா வந்து காலேஜ் வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க. அப்போ எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்க, செமையாக இருக்கும். 4-5 ரூல்ஸ் அப்படியே அடிக்கிட்டு போவாங்க. அந்த சீன் பார்த்தோன்னே அப்படியே அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பசங்க அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு பயந்து போயிருப்பாங்க. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் எஸ்ஜே சூர்யா லாஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டீச்சர் தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. நல்லாயிருக்கும். சொல்கிறது தான் நான் செஞ்சுருவாங்களா அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்லுவார். அது வந்து நல்லாயிருக்கும். எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு டீச்சர் ரக்கடான அவரே சொல்லியிருப்பார் கரெக்டாக. அவர் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் அவரே மென்ஷன் பண்ணியிருப்பார். லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வேறு லெவலில் இருக்கும். அண்டு சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கும் அதில் நல்லாயிருக்கும். அதில் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, பசங்களோட ட்ரீம் என்னங்கிறத கேளுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சிருக்கும். அது நல்லாயிருக்கும். ஒரு இன்ஜினியரிங்கை வந்து கடமைக்கு படிச்சுட்டு அவங்களோட ட்ரீமை வந்து தேடுற மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் வந்து இன்னொரு விஷயத்த வந்து ட்ரீமாக வச்சுக்கிடுற மாதிரி ஒன்று அமைச்சிருப்பான். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மூவிஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் என்ன சீன்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக லூப்பில் போட்டு கேட்பீங்க, ரிப்பீட்டடாக கேட்பீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான மூவி சீன்ஸ் அப்படி எதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.